வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்க்கையைப் பற்றிய மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று, போன பிறவியில் நான் யார்? இன்று நாம் அந்த ஆழமான ரகசியத்தை ஆராயப் போகிறோம். உடல் அழிகிறது, ஆனால் ஆத்மா அழியாது. வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை அனைத்தும் சொல்லும் உண்மை இதுதான். ஒருவர் இறந்த பிறகு அவரின் புண்ணியமும் பாவமும் சேர்ந்து அடுத்த பிறவியின் விதையை விதைக்கின்றன. ஏன் சில குழந்தைகள் பிறவியிலேயே கலை, அறிவியல், இசை, மருத்துவம் போன்ற திறமைகளுடன் பிறக்கிறார்கள்? அவை எல்லாம் அவர்களின் போன பிறவியின் சான்றுகள். வரலாற்றிலும் சான்றுகள் உள்ளன. ஆதிசங்கரர் சிறுவயதிலேயே உலகம் நிலையற்றது என்று உணர்ந்தார். புத்தர் தனது முந்தைய பிறவிகளை நினைவு கூர்ந்ததாகச் சொன்னார். இது போன்ற கதைகள் மறுபிறவி உண்மை என்பதை காட்டுகின்றன. இன்றும் சில சிறுவர்கள், நான் முன்பு வேறு ஊரில் இருந்தேன், எனக்கு அந்த வீடு தெரியும் என்று கூறுகிறார்கள். பல ஆராய்ச்சிகளும் இதை உறுதி செய்துள்ளன. அதனால் போன பிறவி பற்றி கேட்பது வெறும் கற்பனை அல்ல, ஆனால் உண்மையில் முக்கியமான கேள்வி. நம்முடைய போன பிறவியை அறிந்து கொள்வதா? அல்லது இந்த பிறவியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிதலா? உடல் மாறினாலும் ஆன்மா நிலைத்திருக்கும். அதனால் நம் இன்றைய வாழ்க்கையே நாளைய பிறவியை உருவாக்கும். நாம் அனுபவிக்கும் சிரமங்கள் கடந்த பிறவியின் விளைவுகள். நாம் செய்யும் நல்ல செயல்கள் அடுத்த பிறவியின் விதைகள். எனவே அன்பு, பக்தி, கருணை இவை நம்மை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்கின்றன. அன்பான நண்பர்களே, போன பிறவியில் நீங்கள் யார் என்ற கேள்வி ஆழமானது. ஆனால் அதைவிட முக்கியமானது, இந்த பிறவியில் நீங்கள் யார் ஆகப் போகிறீர்கள்? ஏனெனில் இன்றைய செயல்களே நாளைய பிறவியை நிர்ணயிக்கின்றன. ஆதலால் நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், அன்பு, பக்தி இதுவே நம் வாழ்க்கையின் உண்மையான பதில். போன பிறவியை தேடாதீர்கள், இந்த பிறவியிலேயே உங்களின் பெருமையை உருவாக்குங்கள்.